கூட இருக்கிற வரைக்கும் கொஸ்டின் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்ப எக்ஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் எவன் கூட போனா நமக்கு எப்படி தெரியும்? விஜய்க்கு இருக்கிற ரசிகரை விட மூசாவை பிடிக்கிற ரசிகர்கள் அதிகமா இருக்காங்களாம். பெண்கள் அதிகமா அவரை கவர்றாங்களாம். சீரியஸாங்க. ஆமா, நம்ம மைன் மூசா தான் இப்ப வந்து விஜய்க்கு மேல ட்ரெண்டிங் ஆயிருக்காரு. மூசா தானே சொன்னேன், சமூசான்னு சொன்னா. இப்ப ஜோசப் விஜய் தான். ஜோசப் விஜய் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியும் சொல்லிட்டு இருக்கான். விஜய் தானே சொல்லிட்டு இருக்கான். இவன் மக்களை தானே போய் சந்திக்கிறான். எல்லாரும் மிஷின் கிட்ட கையில வச்சுக்கிட்டே வாடா விஜய் விஜயை பார்த்து அவ்வளோ பேரும் ஏது விஜய் பொண்டாட்டியோட சண்டைன்னு அப்ப நமக்கு கல்யாணம் நடக்காதா அவரு கூட ஏங்கிட்டு இருக்காங்களாம். ஃப்ரெண்டு தான் இவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. என்ன ஃப்ரெண்டா மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் எனிமி நானா தான் இருப்பேன். அப்படியா? பார்த்தா தெரியுது. ஆனா இவன் டீலிமிட்டேஷன் பத்தி பேசுவான்னு பார்த்தா இந்த விஜய் லிமிட்டேஷன் பத்தி பேசுறான். ஒரு தமிழ் அழைப்பு நடந்துகிட்டு இருக்குது, அந்த தமிழ்நாடு பேரை எவ்வளவு இதை பத்தி பேசுறான். விஜய்னு ஒருத்தன் வந்தாதான் அவ்வளோ பைத்தியமும் ஒன்னா கூடி நின்று கை தட்டுது. அந்த ஆள் போயிட்டானா அடுத்தாப்புல அவன் கட்சியில எவனாவது போனா அவன் பின்னால் 4 பேர் போக மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு வேர்க்குதுங்க. விஜய்க்கு வேர்க்கிற அளவுக்கு இந்த வெயில்ல பிரச்சாரம் பண்ணுமா? அப்படி என்ன இந்த மக்கள் நமக்கு பண்ணிட போறான்? கூட்டம் நடத்துறாங்க, ஒரு தலைவன் கூட்டம் நடத்துறான். எல்லாரும் விலகி நின்று வேடிக்கை பார்த்து தலைவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நடத்தணுமா இல்லையா? எப்ப எந்த பொண்ணை இடிக்கலாம், எப்ப எந்த பையனை இடிக்கலாம், இடிக்கிறதுல ஒரு சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏன் சார் இவ்வளவுலாம் தப்பா பேசுறேன்? ஏங்க தப்பா நடந்துட்டு இருக்கிறத பேசுறேன். அந்த மாதிரி யாருமே அப்படி இடிச்சுக்கிற. ஆமா, இடிச்சுக்கிட்டவங்க இன்பம் பெற்றவங்க சொல்லுவாங்க நாங்க இடிச்சு இன்பம் பெற்றோம் அப்படின்னு. வயசானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா மயக்க முட்டு கீழே விழுவாங்க. வயசானவங்களுக்குன்னு தனியா தபால் வாக்குகள்லாம் இருக்கு சார். ரொம்ப பிரில்லியன்ட் ஐடியா கொடுக்குறீங்களா? என்ன பேசுனீங்க? அவன் டீலிமிட்டேஷனுக்காக தமிழ் பாரம்பரியம் என்ன ஆகும், தமிழ் மொழி என்ன ஆகும், தமிழ் நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்துக்கு யோசிச்சுட்டு இவங்க கோலம் போடுறாங்க. கோலம் கம்யூனிட்டி பேரு ஓட்டு போட சொல்லுங்கடா, கோலம் போட சொல்லாதீங்கடா. அதானங்க சொல்லணும். டே ஓட்ட போடுங்கடா, விசில் சின்னத்துல ஓட்ட போடுங்கன்னு தான் சொல்லணும். நீங்க விசிலுக்கு கோலம் போட்டு காட்டுங்கன்னா புரியல. இது எனக்கு இது வந்து எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் அமிர்தவல்லி மேடம். ஓகே ஃபைன். நேத்து ஏன் பிரச்சாரத்துக்கு வரல? யார் வரல? உங்க எக்ஸ். ஏன் எக்ஸ்? ஏங்க ஒரு விஷயங்க, லைஃப்ல வந்து கூட இருக்கிற வரைக்கும் கொஸ்டின் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் எவன் கூட போனா நமக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றது உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ அவரு எது கூட போனா எப்படி என்னங்கிறது அவருக்கு வரல வராது. இப்போ முன்னாடி வந்து அவர் நம்ம கூட இருந்தார், இல்லைன்னா அவரு கூட நாம இருந்தோம். புரியுதுங்களா? அதனால அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வாட்ச் பண்றதுக்கு இல்லை. ஆமா, அப்படிங்கிறப்ப அவர் எங்க போனார்? பெரும்பாலும் அவர் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆமா, தூங்குறவரு எப்போ தூங்குறாரு, எப்படி தூங்குறாருன்னு சொல்ல முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா? அவருக்கு பாதுகாப்பா இந்த மைன் மூசான்னு ஒருத்தன் இருக்கான். மை இல்ல சார், ஓ நயீம் மூசா. பேரே தெரியாது. பேரே தெரியாம ஏதாவது போற போக்குல சொல்ல வேண்டியது. மூசான்னு கார்ட்டூன் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? மூசா அது பாருங்க. உங்களுக்கு அவர் அந்த பாடி கார்டு எப்படின்றது உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம அவரோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் திட்டு வாங்கிக்காதீங்க. ஒரு விஷயம், தலைவர் யாரு? மூசா அவருக்கே இன்ஸ்டாகிராம்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் சொல்ல வர்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. விஜய்க்கு இருக்கிற நான் என்ன சொல்ல வரேன்? ஹலோ, விஜய்க்கு நான் எப்படி பேசுறேன்றது உங்களுக்கு விஜய்க்கு இருக்கிற ரசிகரை விட மூசாவை பிடிக்கிற ரசிகர்கள் அதிகமா இருக்காங்களாம். பெண்கள் அதிகமா அவரை கவர்றாங்களாம். ஆமா, நிறைய பேர் செல்ஃபி எடுத்து. சார் வேண்டாம். ஹலோ, ஒவ்வொரு குடும்பத்திலயா போய் ஏன் சார் பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அவரு எல்லாருக்கும் பிடிக்குதுங்க. விஜய்க்கு மேல அவரு, ஏன்னா அவரு பாடி பில்டரா பாக்குறதுக்கு கட்டுடலா இருக்காருல்ல. ஆனா விஜய் அப்படியா இருக்காரு, எலும்பு தோலுமா இருக்காரு. சார் அவர் பாடி கார்டு சார். அவரோட போய் ஏன் சார் இவரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க பாடி கார்டுனா பாடி கார்டுலாம் கிடையாது. அவங்க 2 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவில் ஒய் பிரிவு பாதுகாப்பு, இஜட் பிரிவு பாதுகாப்புலாம் விஜய் கொடுத்துருக்கானுங்க.
ஆனா அந்த பாதுகாப்பு பண்ணலையாம். அவனுங்களாம் சரியான பாதுகாப்பு கிடையாது. எது அரசாங்கத்துல கொடுக்குற கன்மேன்ஸ் வரைக்குமே வேஸ்ட் அவனுங்களாம். ஆமா. ஆனா இவனுங்களாம் வேஸ்ட்ங்கிறதுனால தான் இந்த மைன் மூசா மூலியமா மூசா இல்ல சார். மூசா தானே சொன்னேன். சமோசான்னு சொன்னேனா? சமோசாவா? அப்புறம் மைன் மூசா தானே அந்த ஆளு பேரு. ரைட் தானே? மலையாளி. புரியுதுங்களா? மலையாளினாவே பேசிக்காவே கொஞ்சம் அறிவா இருப்பானுங்க, படிச்சவனுங்களா இருப்பானுங்க. அதுக்கு ஏன் சார் ஏதோ பேரு அவங்களோட பேரை கரெக்டா, உங்களோட பேரை நந்தகுமார்னு சொன்னா என்னன்னு சொல்லுன்னு சொல்றீங்கல்ல, அப்படிதானே எல்லாருக்கும் அவங்களோட பேர் கரெக்டா சொல்லணும்னு இருக்கும். இப்ப சாட்டா மூசான்னு சொல்றதுல என்ன தப்பு? மூசா தானே அவரு. நான் மாத்தி சமூசான்னு சொன்னேனா? அதுதான் நீங்க ஒரு விஷயங்க, சில வார்த்தைகள் வந்து வாய்க்குள்ள நுழையாது. புரியுதுங்களா? இப்ப ஜோசப் விஜய் தான். ஜோசப் விஜய் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியும் சொல்லிட்டு இருக்கான். விஜய் தானே சொல்லிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதனால வாயில நமக்கு வந்து மூசா தான் வருது. மைன் மூசா அப்படின்னு விஜயை பத்தி பேசலாம்னு வந்தா மைன் மூசாவை பத்தி பேச வைக்கிறீங்க. ஆமா. மைன் மூசா யார் தெரியுமா? அவர் ஒரு மலையாளி. ஆமா. அவருக்கும் குடும்பம், கல்யாணம் ஆகி புள்ள குட்டி எல்லாம் இருக்குது. அதனால யாரும் கனவு காணாதீங்க. அவர் ஆனாலா இருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணி நம்ம வாழலான்னு. ஐயே, எது சார் இவ்வளவுலாம் தரங்கிட்டு பேசுறீங்க? தரங்கட்டா? ஹலோ, இன்ஃபர்மேஷனா ஏங்க, எல்லாருக்கும் ஒரு அழகான மனிதனை பாக்குறப்ப இவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குங்க. ஹலோ, விஜய பார்த்து அவ்வளோ பேரும் ஏது விஜய் பொண்டாட்டியோட சண்டைன்னு அப்ப நமக்கு கல்யாணம் நடக்காதா அவரு கூடன்னு ஏங்கிட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு தெரியாதுங்க. ஏங்க, நீங்க வந்து நீங்க அப்டேட்ல இல்லைங்க, நீங்க அவுட்டேட்ல இருக்கீங்க. சீரியஸாங்க. ஆமா, நம்ம மைன் மூசா தான் இப்ப வந்து விஜய்க்கு மேல ட்ரெண்டிங் ஆயிருக்காரு தெரியுமா? அவர் வந்து சீரியஸா சொல்றேன், துபாயில இருந்து எது அனதர் கண்ட்ரிலேருந்து பாதுகாப்புக்கு இறக்கியிருக்காங்க. இந்தியக்காரனையும் நம்பல. இந்த இஜெட் ஒய்யெல்லாம் வேஸ்ட்ன்ட்டாங்க. அவங்க வந்து நவீன கருவிகள் மூலியமா சார் எல்லாம் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசாதீங்க சார். மூசா அவர்கள் மோர் தென் 10 years வந்து இஸ் இன் a very good bonding, இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் விஜய் அவர்கள். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சார். அப்போ பாடி கார்டு கிடையாதா? ஃப்ரெண்டா இருந்தாலு ஃப்ரெண்ட்னா ஏதாவது தொகுதியில இப்ப தூத்துக்குடியில வந்து ஸ்ரீநாத் இருந்தாப்ல பாடி கார்டு கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஓ, குடிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஸ்ரீநாத். ஆமா, பாடி கார்டு ஃப்ரெண்ட்ஷிப்னா அது மைன் மூஷா. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா ஃப்ரெண்ட்ஷிப். ஆஹா, நல்லா இருக்குங்க. ஏன் உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? எல்லாம் இருந்தாங்க. இப்ப இந்த அமிர்தவல்லி ஃப்ரெண்டு தான். இவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. என்ன ஃப்ரெண்டா மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் எனிமி நானா தான் இருப்பேன். அப்படியா? பார்த்தா தெரியுது. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. ஆமா, தெரியாதுல்ல, தெரியாம இருக்கட்டும். ஆமா. இப்ப வந்து நீங்க என்ன கேட்டீங்க? ஏன் லேட்டா வர்றாரு? ஏன் லேட்டா வரேன்லாம் கேட்கல, ஏன் வரலன்னு. ஒண்ணு வந்தா லேட்டா வருவோம், இல்லாட்டினா லேட்டாவே வரமாட்டோம் அப்படிங்கிறது மாதிரிதான். ஆமா. ஹலோ, நான் ஏன் அந்த கட்சியிலேருந்து வெளியில வந்தேன் தெரியுமா? ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி எதுவுமே இல்லை. ஆமா, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்ல, இந்த டயலாக்லாம் வந்தா லேட்டா வருவோம், இல்லைன்னா லேட்டா வரமாட்டோம், இது மாதிரிலாம் தமிழ்லயே ஒரு சொற்களே கிடையாது சார். தமிழ்ல சொற்கள் இல்லையா? உங்களுக்கு தெளிவா தமிழை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா சீரியஸா சொல்றேன், அந்த தாவேகா கட்சியில புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த புசி ஐயா கிட்ட உட்காந்து நீங்க பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா தமிழா தமிழ் பேசலாம். சீரியஸா. அவர் வந்து கல்வெட்டுல இருக்கிற தமிழ்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம். இப்போ அவர் ஓவரா கல்வெட்டு படிக்கிறான்னு சொல்லி தான் பெரிய பெரிய கோயில்லாம் வந்து மறுசீரமைப்பு பணி அப்படின்னு ஒன்று மத்திய அரசு ஏற்பாடு பண்ணி அந்த தமிழ்ல எழுதியிருக்க கல்வெட்டுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுரண்டி அழிச்சிட்டு எல்லாம் இந்தியா ஏத்துறாங்களாம். ஆமா, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்புறம் ஹலோ, நவகிரக கோயில் இப்போ சுத்துனீங்களா? சுத்தலையா? சுத்துறப்ப கிட்டத்தட்ட எல்லாம் சூரியனார் கோயிலேருந்து எல்லாமே மறுசீரமைப்பு பண்ணி நடந்துட்டு இருக்குது. என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா கல்லை சுரண்டி தமிழ் கல்வெட்டுலாம் சதைச்சு விட்டுட்டு பூசா ஒட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கும் இந்த விஜய் பாடி கார்டு மூசாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்காது. எப்படி இருந்தாலும் சம்பந்தம் இருக்காவா? ஒரு தமிழ் அழைப்பு நடந்துட்டு இருக்குது, அந்த தமிழ்நாடு மேல எவ்வளவு இதை பத்தி பேசுறாங்க, அத சொல்ல வர்றேன். ஆமா, இந்த மூசா அப்படிங்கிற மூசா பத்தி பேசணுமா? மூசாங்கிற பாடிகாரங்க என்ன நல்லா தின்னு நல்லா ஹைட்டு வெயிட்டுமா தின்னு கொழுத்து இருந்தா எவன் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுப்பான். ஆமா, அழகா இருக்கிறவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். பெரிய ஒரு அப்படியே ஜேம்ஸ் பாண்டை கொண்டு வந்து பக்கத்துல நிப்பாட்டிட்டாரு. அப்படியே நாங்க மிஷன் இம்பாசிபிள் அப்படியே டாம் குரூஸ்
அப்படியே கண்டுபிடிச்சி இவரை வந்து இவனுக்குலாம் எதுக்குங்க பாதுகாப்பு? இவன் நாடு தானுங்க, தமிழ்நாடு இவன் நாடு தானே, இவன் பிறந்த நாடு தானே, புரியுதுங்களா? இவன் மக்களை தானே போய் சந்திக்கிறான். எல்லாரும் மிஷின் கிட்ட கையில வச்சுக்கிட்டே வரா விஜய் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்களா? இல்ல சொல்ற புரியல. யாரை பார்க்க போறான் அவன்? மக்களை தானே பார்க்க சந்திக்க போறான். அப்படிங்கிறப்ப ஒரு இன உறவோட போய் நின்று அவன் தன் சகோதரன் தன் வீட்டு புள்ள நொட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற நொட்ட வீட்டுக்கு போய் கண்ணு இது ஆளுங்களை துணைக்கி வச்சுட்டு போவானா? ஏன் சார் நீங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? கொஞ்சம் மெல்லமா ட்ரெஸ் ஆகுறமா? சும்மா ட்ரெஸ் ஆகுறோம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னேன் சார். என்னது ஸ்ட்ரெஸ்? தமிழ்ல என்ன சொல்லுங்க. ஏன் அது தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? ஒரு மன அழுத்தத்துக்கு நீங்க உள்ளாகிறீர்கள் அப்படின்னு அது தமிழ் படுத்து சொல்ல மாட்டீங்களா? நீங்க பெரிய இதுக்குதான் சீமான் வேணுங்கிறது, புரியுதுங்களா? ஆனா என்னன்னா அண்ணன் சீமான் இருக்காரு, சீரியஸா சொல்றேன், இந்த விஜய் வருகையினால பெரிய பின்னடைவு சீமானுக்கு தான் அப்படின்னு, அதுதான் உண்மைன்னு ஊரே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் சீரியஸா, அவருக்கு தான் அட்வான்டேஜ். அவ்வளவு சாதகமான விஷயங்கள் அவருக்கு தான் நடந்திருக்கு. ஏன்னா விஜய்னு ஒருத்தன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அவரை வந்து காமெடி பீஸா உருவாக்கி வச்சிருந்தாங்க. சீரியஸா சீமான் அண்ணன் வந்து விஜயலட்சுமியை இணைச்சு பேசுறதும், ஆமா அவர் வந்து என்ன மாதிரிலாம் இதுங்கிறாரு அப்படின்னு அவரை கேவலமா படுத்திக்கிட்டு இருந்தாருங்க. சீரியஸா மற்ற கட்சிக்காரங்களாம் அவரை கேவலமா படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய்னு ஒரு அரசியல்வாதி, நடிகன், ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்ததுனால அந்த சீமான் அண்ணனை வந்து கரெக்டான ஒரு தலைவன்னா இப்படி தாண்டா இருக்கணும், ஏன்னா இவனை விட மோசமானவன் அப்படிங்கிறது மாதிரி விஜயலட்சுமி எல்லாரும் மறந்துட்டு திரிஷாவை ஞாபகப்படுத்தினாங்க. புரியுதுங்களா? உண்டா இல்லையா? விஜயலட்சுமி இப்போ எவனாவது பேசுகிறான்? திரிஷாவை தானே பேசுகிறான். அது மாதிரி அண்ணன் சீமான் வந்து குடும்பம், குடித்தனம், குழந்தை, குட்டி, பொண்டாட்டின்னு இருக்காப்புல. ஆனால் அப்படி கூட ஒரு தலைவன் இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறத குழந்தை, குட்டி, பொண்டாட்டி அப்படின்லாம் என்ன சொல்றது விஜய் நாரா தெரியுதா எவ்வளவுக்கு? அதே மாதிரி சீமானன் பின்னால இருக்கிற படம் இருக்கு இல்லையா? என்ன டாபிக்? என்ன டாபிக்? ஏங்க இதெல்லாம் டாபிக் தாங்க. ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் சீரமைப்பு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு புரியுதுங்களா? இப்பைக்கு சீமான் பின்னால் நிற்கிற பையனுங்க எல்லாரும் ஒரு தமிழ் பற்றோட இருக்கிறவனுங்க, புரியுதுங்களா? அதுல இருக்கிற பொறுக்கி எல்லாம் ஓடி போய் தான் விஜய் கட்சியில இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத தேவையில்லாத இல்லைங்க, உண்மையிலேயே பொறுக்கிதான், திருடனுங்க. சீரியஸா ஏங்க கூட்டம் நடத்துறாங்க, ஒரு தலைவன் கூட்டம் நடத்துறான், எல்லாரும் விலகி நின்று வேடிக்கை பார்த்து தலைவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நடத்தணுமா இல்லையா? எப்ப எந்த பொண்ணை இடிக்கலாம், எப்ப எந்த பையனை இடிக்கலாம் அப்படின்னு இடிச்சுக்கிறதுக்கு இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல கும்பல்ல இடிச்சுக்கிட்டு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த இடிக்கிறதுல ஒரு சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏன் சார் இவ்வளவுலாம் தப்பா பேசுறேன்? ஏங்க தப்பா நடந்துட்டு இருக்கிறத பேசுறேன். அந்த மாதிரி யாருமே அப்படி இடிச்சுக்கிற. ஆமா, இடிச்சுக்கிட்டவங்க இன்பம் பெற்றவங்க சொல்லுவாங்க நாங்க இடிச்சு இன்பம் பெற்றோம் அப்படின்னு. ஆமா, ஒரு விஷயங்க, தாலி எடுத்தாங்கல்ல, தாலி செயினை அறுத்தானுங்களா இல்லையா? என்ன திமுக காரன் வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க சொல்லுவான் அவன். திமுக காரர்கள் ஆள் ஏவி எடுத்து புட்டு புட்டார்கள். ஆமா, எங்களோட தொண்டர்களின் தாலியை திமுக காரர்கள் அறுத்து விட்டார். என்ன பேசல அவன், ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் பேசுவான். சீரியஸா நீங்க என்ன அரசியல் படுத்திருக்கீங்க? எல்லாம் பொறுக்கிங்களை கூட்டிட்டு வந்து அரசியல் மயமாக்குறத வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. ஒருத்தன் ஊடு பூந்து அடிக்கிறான், அவன் எம்எல்ஏ, அடுத்தாப்புல அவன் வந்தா என்ன ஆகும்? இப்போ திமுக சைடுல அந்த மாதிரிலாம் யார் பேர்லயுமே இல்லைன்னு சொல்ல, யார் பேரும் இல்லைன்னு இல்லை, எல்லாம் இருக்குது. நாங்க உத்தம புத்திரம்னு சொல்ல வரல, புரியுதுங்களா? நியாய தர்மத்துக்கு இருக்கணும், ஒரு மொழி உணர்வுங்கிறது இருக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடுங்கிறத ஒண்ணு, எத்தனையோ இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. ஆனா டீலிமிட்டேஷனுக்கு முத குதல் கொடுத்து அது இன்னைக்கு இல்லாம பண்ற அளவுக்கு நடத்திருக்குன்னா தமிழ்நாடு. புரியுதுங்களா? ஒரு அதிமுக ஆட்சி காலத்துலதான் ஜெயலலிதா இருக்கிறப்பதான் அந்த நாடாளுமன்றத்துல தமிழர்கள்ங்கிற ஒரு அடையாளம் தெரியுது. அதே திமுக ஆட்சியில தான் அடையாளம் தெரியுது. புரியுதுங்களா? இவனுங்களா என்ன போய் இதுன்றவாங்களா? இப்ப சீமானே ஆட்சி அமைச்சாலும் அப்படியே இங்கிலீஷ் நாலேஜ்ல எல்லாரும் பின்னி பெடல் எடுக்கிறது மாதிரி இருக்குதா? அடுத்தவன் இந்தியில பேசிட்டானா உடனே புரிஞ்சுவீங்க, கருத்து சொல்லிடுவாங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு அரசியல் புரிதல் இருக்கணுங்க. ஆமா, ஒரு டீலிமிட்டேஷனை பத்தி ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா பேசுறாரு, புரியுதுங்களா? அதுக்கு கொடி பிடிச்சி தூக்கி அதுக்கு என்ன பேசணுங்கிறத எவனுமே பேசல, புரியுதுங்களா? ஆனா அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க. ஆனா இவன் டீலிமிட்டேஷன் பத்தி பேசுவான்னு பார்த்தா இந்த விஜய் லிமிட்டேஷன் பத்தி பேசுறான்.
அவரோட பிரச்சனைகளை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு சார். அவருக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத, அவரோட பிரச்சனைகள், அவரால் வந்து அவரோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வேட்பாளர்கள் போய் பிரச்சாரம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான அதுதான் லிமிடேஷன்ஸ் அப்படின்றத அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு விஷயம், விஜய்னு ஒருத்தன் வந்தாதான் அவ்வளோ பைத்தியமும் ஒன்னா கூடி நின்று கை தட்டுது. அந்த ஆள் போயிட்டானா அடுத்தாப்புல அவன் கட்சியில எவனாவது போனாலும் அவன் பின்னால் 4 பேர் போக மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு கட்சி வச்சு நடத்துறாங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திமுக காரன்ல வந்து ஸ்டாலின் வந்தாதான் இல்லை, அங்க இருக்கிற கடைநிலை ஊழியர், புரியுதுங்களா? நான் என்ன சொல்றது, கட்சிக்காரன் இல்லை, ஒரு வாட்ச்மேன் போனா கூட அவன் சேர்ந்த 4 பேர் போவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இது ஒரு திமுக கட்சி. அப்படி இருக்கணும் கட்சின்னா, அந்த கடைநிலை தொண்டன் போனானா அவன் பின்னால ஒரு 4 பேர் போறது மாதிரி இருக்கணும். இவனுங்க வந்து வெயிலுனா வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துக்கிறானுங்க. இவனுங்களுக்காக என்ன எலெக்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும். ஆமா, ஜூன் ஜூலைல அந்த எலெக்ஷன் வச்சிருந்தா எல்லா மக்களும் வந்து காற்றோட்டமா வந்து இதுங்களாம். விஜய்க்கு வேர்க்குதுங்க, விஜய்க்கு வேர்க்கிற அளவுக்கு இந்த வெயில்ல பிரச்சாரம் பண்ணுமா? அப்படி என்ன இந்த மக்கள் நமக்கு பண்ணிட போறான்? எவ்வளவு பெரிய குழப்பப்படுத்தாங்க தெரியுமா? இந்த தேர்தல் கமிஷன் வந்து ஏன் எலெக்ஷன் இந்த மாசம் தான் வைக்கணுமா? ஒரு வெயில் இல்லாத மாசமா பார்த்து வைக்க வேண்டியதானே? சென்ஸ் இருக்கணுங்க, யோசிக்கிற தன்மை ஒன்றுமே இல்ல. சொல்லிடுங்க. ஆமா, ஏன் நான் சொல்லணும்? யார் சொல்வா? சென்ஸ் இருக்கான்னு நீங்க தானே கேட்டீங்க, நீங்களே வந்து சொல்லிடுங்க. எந்த மாதிரி? நானே சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு மக்களின் நலன் கருதி தேர்தல் ஆணையத்துக்கு நான் வேண்டிக்கிறது என்னன்னா, இந்த ஜூன் ஜூலை, புரியுதுங்களா, அந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது, டிசம்பர் ஜனவரியில வைக்கலாமே சார். குளிர் மாசம் ரொம்ப அப்படி எதமா நல்லா குளிரா இயர் எண்டாவும் இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க, எல்லாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க. ஏன்னா மொட்டை வெயில்ல வந்து இன்னும் ஓட்டு போட முடியாது. ஆமா, அவ்வளவு வயசானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா மயக்கம் விட்டு கீழே விழுவாங்க. வயசானவங்களுக்குன்னு தனியா தபால் வாக்குகள்லாம் இருக்கு சார். ரொம்ப பிரில்லியன்ட் ஐடியா கொடுக்குறீங்களா? தபால் ஓட்டுல போய் ஓட்டு போடுவாங்க. தபால் ஓட்டுல அப்புறம் நேரா போகும்போது போட முடியாது. நேரா போகும்போது போட முடியாது. அதான் கையில மை வச்சு விடுறாங்கல்ல, அழியாத மை. ஆமா, கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 80 வருஷம் ஆகுது, இன்னமும் அந்த மையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மையை வச்சாதான் ஓட்டு போட்டதா? அப்போ இந்த ஆதார் ஸ்கேனரு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் உபயோகமற்றது இல்லை, வேஸ்டேஜில். நாடு முன்னேறணும்னா அந்த முன்னேற்றத்தை பயன்படுத்திக்கணும். இன்னமும் அந்த மை வைக்கிறதுலே இருக்கிறாங்கன்னா புரிய மாட்டேங்குது. இல்லை, எனக்கு தான் புரியல. ஆமாம், உங்களுக்கு என்ன தூக்கம் வருது, தூங்குங்க. ஆமாம், நான் பேசுறது தூக்கமாக வருது இல்லை உங்களுக்கு? அதான் ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கான், இல்லை சார் அப்படின்னு தூங்குங்க. என்ன பேசுனீங்க கேளுங்க, அப்படித்தானே கேட்பீங்க. இல்லை சார், இப்போ என்ன சார் சொல்லியிருந்தீங்க? பார்த்தீங்களா, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாராம். நிஜமாவா சார்? ரிசல்ட் வந்துடுச்சா? ஆமாம். அவ்வளோ நாள் நான் தூங்கினதுக்கு நான் என்ன கோமாளியா இருந்தேன்? அதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் பேசினார். ஆமாம், மக்கள்கிட்ட புரிதல் இருக்கணும், எவனுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஆக்சுவலாக மோடி பிரகாஷ் ராஜுக்கு நல்ல புரிதல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் நான் கேட்கல, மக்கள் கேட்பாங்கல்ல. ஒருத்தன் பேசுகிறத வச்சே புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியணும். ஆக சிறந்த நடிகர்கள் எல்லாமே நீங்கள் வந்து அறிவு இல்லாதவங்க நினைக்கக்கூடாது, புரியுதுங்களா? சரி சார். ஆக சிறந்த அறிவாளிகளும் நடிகர்கள் இருக்காங்க. இதே நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை பற்றியெல்லாம் பேசுகிற நடிகர்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? இதே பிரகாஷ் ராஜை நம்ம அரசியலுக்குள்ளார கொண்டு வந்து அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி நம்ம ஓட்டு கேட்டோம்னா, அவன் கன்னடத்தன், அவன் காவிரியிலேருந்து தண்ணி கொடுத்தானா, அவனை எதுக்கு நமக்கு ஓட்டு போடணும்னு ஒதுக்கி வைப்பானுங்க. அந்த மாதிரி புரிதலான விஷயங்கள் தான் இன்னைக்கும் மக்கள்கிட்ட விதைச்சி வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி புரியாத பைத்தியக்காரனாக மக்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் பின்னால் நின்றுட்டு இருக்காங்க. விஜய் பின்னாலெல்லாம் அப்படியே பண்பட்டு அறிஞ்சு தெரிஞ்சு விஜய் பின்னால போறாங்க. விஜய் வந்து ஏங்க டீலிமிட்டேஷனை பத்தி ஊரே பேசிட்டு இருக்கிறவன் கம்யூனிட்டி போய் கோலம் போட்டுட்டு இருக்கான். ஆமா, அவன்லாம் வந்து சார், அது ஏன் சார் நீங்க கோலமா பாக்குறீங்க? பிரச்சாரம் எப்படி வேணாலும் பண்ணலாம்ல. கோலம் போடலாம். பொம்பளை சிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். சார் ஒரு நிமிஷம் சார். அவரோட வந்து பிரச்சாரத்தை கோலம் மூலமா போட்டு அவங்க இருக்கிற வேட்பாளர் அவரை அதுக்கு வந்து அவரு பிரச்சாரம் பண்றாரு சார். ஆமா, எல்லாம் கோலம் போடுவோம், கோலம் போட்டு கோலம் எல்லாருமே கோலம் போட்டிருக்காங்களே சார். அவன் டீலிமிட்டேஷனுக்காக தமிழ் பாரம்பரியம் என்ன ஆகும், தமிழ் மொழி என்ன ஆகும், தமிழ் நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்துக்கு யோசிச்சுட்டு இவங்க கோலம் போடுறாங்க. கோலம்
கம்யூனிட்டி பயலுங்க. உங்களுக்கு என்ன சார், நீங்களும் வேணா போய் கோலம் போட வேண்டியது தானே? ஏங்க நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இந்த மோடியை வந்து அவர் வந்து இந்து மதத்துக்கு மத போதகராக வேண்டிய ஆள். மத போதகராக வேண்டிய ஆளை பிரதமராக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம பாடுபட்டுக்கிட்டு கிடக்குறோம். புரியுதுங்களா? இது மாதிரி எவன் என்னவா ஆகணுமோ அவன் அந்த ஆகாம வேற இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்றாங்க. அது மாதிரி இவன் வந்து கோலம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சீரியஸா இவன் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகுறான். இது வந்து என்னன்னா, அவர் அறிக்கை, அதாவது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்ல, அன்னைக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாருமே தேர்தல் கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்கன்னு சொன்னாரு. ப்ராபப்ளி அதனால போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார். ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் an ஐடியா. ஓட்டு போட சொல்லுங்கடா, கோலம் போட சொல்லாதீங்கடா. அதானங்க சொல்லணும். ஓட்ட போடுங்கடா, விசில் சின்னத்துல ஓட்ட போடுங்கன்னு தான் சொல்லணும். நீங்க விசிலுக்கு கோலம் போட்டு காட்டுங்கன்னா புரியல இது எனக்கு. இது வந்து எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். கோலம் போட்டு இல்லங்க, எம்ஜிஆர் ஒரு நேரத்துல நாட்டுல படிக்காதவனுங்க இருக்கிறாருங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் பச்சை குத்திக்கங்கடா அப்படின்னு கொடிய பச்சை குத்திக்கங்கடான்னு சொல்லி கொடிய பச்சை குத்த வச்சான். அதே மாதிரி இவன் படத்துல வந்து டிவிக்கேன்னு இவன் போட்டுக்கிட்டது வந்து பர்மனன்ட் டாட்டூ கிடையாது, ஒரு டெம்பரவரி எடுத்து போட்டுக்கிட்டு இவன் ஷாட்டு முடிஞ்சோனையும் பிச்சு எறிஞ்சிட்டு போயிடுவான். ஆனா இவனோட ரசிகர்கள் அப்படிங்கிறவன் எல்லாருமே டிவிக்கேன்னு பர்மனண்டா சாகுற வரைக்கும் கம்யூனிட்டி பயலுகளா. கொஞ்சமாவது ஒரு புத்தி வேணா, எதை எவன்ட்ட ஒரு அறிவை வளர்த்து ஒண்ணுங்க. புரியுதுங்களா? இவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா மற்றவனுக்கும் அறிவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனா புரியல. நாங்க அன்று இன்று அப்படின்னு சொல்லிட்டு NNK அவரோட வீடியோவை நம்ம சேனல்ல இருந்தே போடுறோம். அன்று எப்படி பேசினார், இன்று எப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு.